ஹார்திக் பாண்டியா டு சிஎஸ்கே ட்ரேடு நடக்கலன்னா என்ன, அசுதோஷ் சர்மா டு சிஎஸ்கே அண்டு ராகுல் சகர் டு டிசி இந்த ட்ரேடு நடக்கிறதுக்கான பாசிபிள் ஹையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா அசுதோஷ் சர்மா தான் அடுத்த ஃபினிஷராக, இதை பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆயுஷ் மாத்திரையை பற்றியும் பார்க்கணும். ஆயுஷ் மாத்திரை கிட்ட பார்த்தோம்னா மல்டிபிள் டீம்ஸ்டேருந்து மல்டிபிள் ட்ரேட் ஆஃபர்ஸ் வந்திருக்கு. எல்லா ட்ரேட் ஆஃபரையும் பார்த்தோம்னா சிஎஸ்கே ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் எந்தெந்த டீம்கிட்டேருந்து ட்ரேட் ஆஃபர்ஸ் வந்திருக்கு, இதுக்கப்புறம் எந்தெந்த டீம்கிட்டேருந்து வரலாங்கிறதையும் பார்ப்போம். அப்படியே பார்த்தோம்னா நூர் அகமதோட ட்ரேடு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அகமதோட ட்ரேடு விஷயம் பார்த்தோம்னா நூர் அகமதோட மேனேஜர் வரைக்கும் போய் ரீச் ஆகிருக்கு. மேனேஜர் என்ன சொன்னாருங்கிறதையும் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் டிஎஸ்கே பார்த்தோம்னா லாஸ்ட்டு 2 மேட்சை ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க. இன்றைக்கும் ஹாட்ரிக் வின்ஸ் வரலாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசி பால் வரைக்கும் போய் ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் தோக்குறதுக்கு அவங்க ஓப்பனிங்கில் மிச்சன் ஓவன் சூப்பராக போட்டார். அதேமாதிரி அக்கீல் ஹுசைன் பார்த்தோம்னா லாஸ்ட் ஓவரில் நல்லா கட்டுப்படுத்தினா அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசி பால் 6க்கு போயிடுச்சு. அக்கீல் ஹுசைன் ஹாட்ரிக் எடுத்துமே டிஎஸ்கேனால் ஜெயிக்க முடியலை அன்ஃபார்ச்சுனேட்லி. டிஎஸ்கே பார்த்தோம்னா வியான் முல்டர் அண்டு மிலிந்து குமார் 2 பேரையும் ட்ராப் பண்ணி ஆகணும். ஏன்னா பெஞ்சிலே ரொம்ப நல்ல டேலண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு ஜோஷுவா ட்ரம்ஸ் அண்டு டியான் ஃபாரஸ்டர் அந்த மாதிரிலாம் அவங்களெலாம் இன்னும் வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீசனில் அந்த மாதிரி முக்கியமான சேஞ்சஸ்லாம் பண்ணால் தான் கண்டிப்பாக ட்ராஃபி அடிக்க முடியும். அப்படியே பார்த்தோம்னா இந்தியா vs அயர்லாண்டு ஃபஸ்ட்டு T20யில் சம்சனால் அவ்வளோவா ரன்ஸ் அடிக்க முடியலை. ஆனால் துபே ஓரளவு டீசெண்டாகவே பேட்டிங் ஆடினார். எவ்வளோ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க நூர் அகமதோட ட்ரேடு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நூர் அகமதோட ட்ரேடு ரூமர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ட்விட்டர்லேருந்து தான் இந்த மாதிரி பொருளையெல்லாம் கிளப்பி விட்டாங்க. அதுவும் பார்த்தோம்னா அவர் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு போக போகிறதா வந்துக்கிட்டு நியூஸ் ரொம்பவுமே பரவிக்கிட்டு இருக்குது. அடுத்த வருஷம் எல்லிஸும் ஃபுல்லி ஃபிட்டாக வந்துடுவார். அதே மாதிரி அக்கீல் ஹுசைனோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தோம்னா 2 crores தான். 2 crores தான் சிஎஸ்கே எடுத்தாங்க. ஆனால் நூர் அகமதோட சேலரி பார்த்தோம்னா 10 crores. அதனால் கழட்டி விட போகிறதா ஒரு நியூஸ் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால தான் பார்த்துக்கிட்டோம்னா எஸ்ஆர்ஹெச்சும் ஒரு ட்ரேட் ரீலை வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா ஒரு 2 players கூட தரோம், ஆனால் நூர் அகமதை தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நூர் அகமதோட மேனேஜர் வரைக்கும் இந்த ரீல்ஸ் போய் பார்த்தோம்னா அவர் ஸ்டோரி போட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். நூர் அகமது வந்து சிஎஸ்கே விட்டு எங்கேயும் போக போகிறது கிடையாது, எஸ்ஆர்ஹெச் எந்த டீமுக்குமே இப்போதைக்கு போகிறது கிடையாது, அவர் சிஎஸ்கேல தான் கண்டினியூ பண்ண போகிறாருன்னு பண்ணி பார்க்கலாம் கைஸ். அடுத்தடுத்த என்னென்ன ட்ரேட் ரூமர்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத. ஆயுஷ் மாத்திரையை பற்றி ஸ்ட்ரைட்டாகவே பார்க்கலாம். ஆயுஷ் மாத்திரைக்கு பார்த்தோம்னா இந்த ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் எக்கச்சக்க டீம்கிட்டேருந்து ட்ரேட் ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே சிஎஸ்கே பார்த்தோம்னா அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய ட்ரேட் ஆஃபர்ஸ் வரதான் போகுது எப்படியும். இந்த சீசனில் அவர் ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரொம்பவுமே அற்புதமாக ஆடினார். சிஎஸ்கேவோட மற்ற பேட்ஸ்மேன்ஸை விட ஆயுஷ் மாத்திரை விளாண்ட மேட்ச் எல்லாமே ரொம்ப இன்டென்ட்டாகவும் ரொம்ப கிளாஸாகவும் ஆடினார். இப்போ பார்த்தோம்னா 18 வயசு தான் ஆகுது. நல்லா பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு, பவுலிங்கும் ஒரு ஸ்பின்னராக ஒரு பார்ட் டைமாக பார்த்துக்கிட முடியும். அதே மாதிரி கேப்டன்சி மெட்டீரியல் வேறு. இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே அவர் நல்லா ஆட முடியும். இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை கண்டிப்பாக சிஎஸ்கே மிஸ் பண்ணக்கூடாது, ரீட்டைன் பண்ணி ஆகணும் அடுத்த வருஷத்துக்கு கூட. பார்த்தோம்னா எல்லா டீமுமே கேட்டிருப்பாங்க ஆயுஷ் மாத்திரை ட்ரேடில். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் தான் இதில் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. ஏன்னா ரோஹித் சர்மா போனதுக்கப்புறமா அந்த இடத்த ஃபில் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அது ஆயுஷ் மாத்திரையால் முடியும். அதான் மும்பை வந்து ட்ரேடில் கேட்டிருந்தாலும் சிஎஸ்கே வந்து அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி விட்ருக்காங்க. ஹார்திக் பாண்டியாவே கொடுத்தாலும் பார்த்தோம்னா சிஎஸ்கே ஆயுஷ் மாத்திரையை கொடுக்குறதா இல்லை. வந்து ஆயுஷ் மாத்திரையோட ட்ரேட் ஆஃபர்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா சிஎஸ்கேயோட மேனேஜ்மெண்ட் இவர் தான் வந்து ஃப்யூச்சர் கேப்டனாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரேடில் ஆயுஷ் மாத்திரை அவைலபிளாக இருந்தால் எந்த பிளேயராக இருந்தாலும் கேட்டு வாங்கலாம் போல். ஏன்னா இப்போ ஆயுஷ் மாத்திரையோட டிமாண்ட் இருக்குது. என்ன நினைக்கிறியா, ஆயுஷ் மாத்திரை சிஎஸ்கே விட்டு போக போகிறாரா இல்லை சிஎஸ்கேல தான் கண்டினியூ பண்ண போகிறாரா அப்படிங்கிறத. இப்போ வாங்க அசுதோஷ் சர்மா டு சிஎஸ்கே அண்டு ராகுல் சகர் டு டிசி இந்த ட்ரேடு விஷயத்தை பற்றி பார்ப்போம். ட்ரேடுக்கு என்ன பேஸ் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா எந்த பேஸுமே கிடையாது கண்டிப்பாக. அப்புறம் எப்படி ஆரம்பிச்சிச்சின்னு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து குல்தீப் யாதவ் வந்து எல்எஸ்டிக்கு போயிருக்காரு. இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்பின்னருக்கு அவங்க கண்டிப்பாக தேவை. அந்த ஒரு ஸ்லாட்டில் வந்து ராகுல் சகர் வந்து கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸ் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. அதனால தான் பார்த்துக்கிட்டோம்னா அசுதோஷ் சர்மா வந்துக்கிட்டு சிஎஸ்கே ட்ரேடில் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா டேவிட் மில்லர் வந்து சிஎஸ்கேக்கு வர போகிறதா பேச்செல்லாம் எழும்பிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா அசுதோஷ் சர்மா வரப்போகிறதா பேச்சுக்கள் எழும்புது. ஆனால் இது கண்டிப்பாக ஒரு ரூமராக தான் இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது.
டிசி பார்த்தோம்னா அசுதோஷ் சர்மா அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. அதேமாதிரி சிஎஸ்கேவும் யூஸ் பண்ணுறதில்ல. சிஎஸ்கேக்கு ஒரு ஃபினிஷர் கண்டிப்பாக தேவை. அதனால தான் அசுதோஷ் சர்மா சொல்கிறாங்க. அதேமாதிரி டிசிக்கும் ஒரு ஸ்பின்னர் தேவை. அதனால தான் இந்த 2 ட்ரேடையும் வச்சு சிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது நடக்கிற வாய்ப்பு ரொம்பவுமே கம்மி தான். நீங்கள் சொல்லுங்கள், அசுதோஷ் சர்மா டு சிஎஸ்கே ட்ரேட் நடந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.